श्रीशैलवंशव्यतातनः तदवासम् श्रीमन्त्रसं भगवद्गीतापात्रबोधं श्रीदेवनाथकुमारस्वप्नान्त्यमीले श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रितसन्तासध्वान्तविध्वंसनोदयः प्रभावां तेजया देव्या परमव्योमभास्करः प्रायः प्रपदने पुंसां पौनः पुण्यं निवारयन्ने हस्त श्रीरङ्गभर्तुर्माम् अव्याधभयमुत्रितः சரண்ய வைபவ பிரகாசம்ன்றது இப்ப இந்த அதிகாரத்துல சொல்ற சரண்யனுடைய வைபவத்தை சொல்ற கோநாம சபவே தஸ்ய யமேஷ ந பரித்யஜேதே ஈதிருஷம் விசனம் பிராப்தம் பிராத்தரம் யஹா பரித்யஜேதேன்னு சொல்லி சுக்ரீவன் விபீஷண சரணாகதி பண்ணிச்சு விபீஷணனிடத்த ஒரு தோஷத்தை ஆரோபணம் பண்ணி சொல்ற ஒரு இக்கட்டான நிலையில தன்னுடைய சகோதரனையே விட்டுட்டு வரான்னாக்க அவ எப்படி, அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் சுயநலத்தோட தான் இருந்துருக்கான்றதுதான் ஏற்படுறதே தவிர விபீஷணன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கோசரம் வந்ததாலாம் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா. இப்ப அதுக்கு ராஜநீதி மரியாதையில அதுக்கு பதில் சொல்லிட்டு வர பெருமாள். இப்ப என்ன மகாராஜர் பெருமாளுடைய பிரபன்ன பாரதந்திர காஷ்டையாலேயே நாம் விண்ணப்பம் செய்த வார்த்தை திருவுள்ளத்தில் படாதே இருக்கிறது என்று புத்தி பண்ணி ஒரு பிரபத்திக்கு 2 பிரபத்தியாக பண்ணுவோம் என்று இளைய பெருமாளையும் கூட்டிக் கொண்டு திருவடிகளிலே விழுந்து பெருமாள் திருவுள்ளத்தில் தரிக்க வேண்டும் என்று பார்த்து உம்மளவில் அன்றையே உமக்கு தோழனான என் விஷயத்திலும் பகிஷ்டர பிராணபோதரான இளைய பெருமாள் விஷயத்திலும் இவன் பிரச்சன்னனாய் நின்று நலியும் கிடீர், ஆகையால் இவன் வத்தியன் என்று விண்ணப்பம் செய்ய இத்தை கேட்ட பின் பெருமாள் என்பதாக சொல்லுகிறார். சுக்ரீவன் நினைக்கிறாராம், பெருமாளை பொறுத்த வரைக்கும் பிரபன்ன பாரதந்திரியம் தன்னை ஒருத்தர் அடைக்கலமாக தன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டாள்னாக்க அவ என்ன சொல்றாளோ அதை பண்றவராக பெருமாள் இருந்துருக்கேன். இப்போ சுக்ரீவன் சரணாகதி பண்ணிட்டான், பரிச்சக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்சான்னு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், உண்மையே நான் சரணமாக பற்றி இருக்கேன்னு வந்துட்டதுனால அந்த பிரபன்னன் அதீனமாக பெருமாள் போயிட்டேன். அதனால சுக்ரீவன் சொல்ற வார்த்தைய அவர் எடுத்துக்காத போயிட்டாரோ என்னமோன்னு ஒரு சந்தேகம் வருது. அது எடுபடாத போறதுன்னு நினைச்சுட்டு சரி நாமளும் தான் பிரபத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2ஆ பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் மாத்திரம் இல்ல லக்ஷ்மணனையும் கூட சேர்த்துண்டு பெருமாளுடைய இதெல்லாம் திருவடியில விழுந்துட்டு அவர் மனசுல படும்படியாக வார்த்தைய சொல்ற. அதுல வரைச்சு லக்ஷ்மணன் ராமனுக்கு பிராணஸ்தானியனாக இருந்துருக்க பகிஷ்டர பிராணகான்னு சொல்ற. இந்த பிராணன்றது உள்ளுக்குள்ளதான் சஞ்சரிக்கும். ராமனுடைய பிராணன் வெளியில சஞ்சரிக்கிற பிராணனாக லக்ஷ்மணர் இருந்துருக்கார் அப்படின்னு அந்த இடத்துல சுக்ரீவன் சொல்றார், உமக்கு மாத்திரம் பிராணபூதனாக லக்ஷ்மணர் இல்ல, எனக்கும் பிராணனாக தான் அவர் இருந்துருக்கே, லக்ஷ்மணர் இருந்துருக்கே. ஆகியால இந்த சுக்ரீவன் இந்த விபீஷணன் ஒரு ஏமாற்றம் பண்ணிட்டு உம்மிடத்துல சரணாகதி பண்ணிட்டு இது பண்றான். இது சுக்ரீவனை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்றதுக்காக மறுபடியும் இந்த சுக்ரீவன் ஏற்றுக்கொள்ள தகுந்தவன் இல்லை,
இன்னும் கேட்டா சுக்ரீவன் விபீஷணன் ஏற்றுக்கொள்ள தகுந்தவர் அல்ல, விபீஷணர் வதம் பண்ண தகுந்தவர், எதிரியினுடைய சொந்த பிராதாவாக போயிட்டு கூடினால, சகோதரரா போயிட்டு கூடினால ஒரு சமயத்திலையும் நம்முடைய நன்மையை அவர் ஏத்துப்பேர்னு எனக்கு தோணல. ஆகையால விபீஷணன் வத்தியன் என்று லக்ஷ்மணரையும் சேர்த்து சொல்ற. இப்ப அதுக்கப்புறமா இந்த சுக்ரீவனுடைய வாக்கியத்தை கேட்டுட்டு அதை பராமர்சம் பண்ணி அதுல எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அம்சம் இருக்கு அல்லது இதை உதாசீனப்படுத்தி விடலாமா என்பதெல்லாம் பராமர்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல வார்த்தையை சொல்றாராம். சுக்ரீவனை பார்த்து சொல்றேன்னு சொல்றதுனால இங்க சுக்ரீவன் அவருக்கு பெருமாளிடத்துல இருக்க ராமனிடத்துல இருக்கக்கூடிய பக்தியினால எதிரிப்படையிலிருந்து வந்த விபீஷணன் விஷயத்துல ஒரு கலக்கம் ஏற்படுறது. அதுக்கப்புறமா சுக்ரீவன் பண்ண சரணாகதியை காட்டிலும் சுக்ரீவனுக்கு, அதாவது இங்க 2 பேர் பண்ண சரணாகதி இருந்துருக்கு. இதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். சுக்ரீவன் விபீஷணனை ஏத்துக்க கூடாதுன்னு சரணாகதி பண்ற, தான் மாத்திரம் பண்ணல, லக்ஷ்மணனையும் சேர்த்துண்டு நேர் எந்த பிரகாரத்தினாலையும் விபீஷணரை ஏத்துக்க கூடாதுன்னு சொல்றேன். விபீஷணன் பண்ற சரணாகதி என்னென்ன, அவன் பரிச்சக்தா மயா லங்கான்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த ராவணனோட வாசம் பண்றதோ இந்த லங்கையில இருக்கிறதோ எதுவுமே ஏற்றதில்லை என்கிற ஒரு எண்ணத்தோட விபீஷணன் பண்ண சரணாகதி. இப்ப பெருமாள் சரணாகத பாரதந்திரனா பிரபன்ன பரதந்திரனா கணக்கு இருந்தான்னாக்க இப்ப இவ 2 பேர் சொல்ற வார்த்தையும் பெருமாள் ஏத்துக்கணும். ஆனா 2 பேரும் ஒரு முரண்பட்ட நிலையில இருந்துருக்கா. சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் விபீஷணனை அங்கீகரிக்க கூடாதுன்ற முறையில இருந்துருக்கா. அதே சமயத்துல விபீஷணனும் என்ன நீ ஏத்துக்கணும்னு சொல்லி சரணாகதி பண்ற. அதுக்காக தான் சொன்ன சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதிதம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்லி அந்த சர்வலோக சரண்யன், நான் ராட்சசன், நான் எதிரிப்படையிலிருந்து வரவன், எனக்கு நீ சரண்யன் இல்லைன்றது இல்லை, எனக்கும் நீ சரண்யன் தான், நீ தான் சரண்யன் என்பதை சொல்லி சரணாகதி பண்றபடினால விபீஷணனை உதாசீனம் பண்ண முடியல. இப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில யாருடைய சரணாகதி ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்துல அந்த அழகரிடத்துல ஒரு சரணாகதி பண்றேன். என்ன சரணாகதி பண்றேன்னாக்க, ராமானுஜாரிய வசகா, நான் இத்தனை நாள் வரைக்கும் எம்பெருமானாருக்கு எப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தனோ அதே மாதிரி மீண்டும் அந்த எம்பெருமானாரை சேவிச்சு அவருக்கு கைங்கரியம் பண்ணும் நிலையில நான் இருக்கணும். இது ஒண்ணு. ஸ்ரீரங்க ஸ்ரீக்கு ஒரு குறவும் இல்லாமல் இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு அந்த சுந்தரபாகுவனிடத்துல சரணாகதி பண்றேன். அப்படி சரணாகதி பண்ணச்சே ஒரு விஷயம் சொல்றவ, யாரானா என்னுடைய அபிப்பிராயத்துக்கு விரோதமாக உம்மிடத்துல பிரார்த்தனை பண்ணியிருந்தாள்னாக்க அவளுடைய பிரார்த்தனைகளை புறக்கணிச்சுட்டு என்னுடைய பிரார்த்தனையை நீர் ஏத்துக்கணும் என்று சுவாரஸ்யமா சொல்ற. இப்போ
இந்த கோவில்லையே பக்தாளாக இருந்துருக்கிறவா 2 பேர் இருப்பா. அவளுக்குள்ள ஒரு அபிப்பிராய பேதம் இருக்கலாம். இந்த கைங்கரியத்தை நான் பண்றதா நீ பண்றதான்னு ஒரு அபிப்பிராய பேதம் வருது. அந்த 2 பேருக்கும் போக்கு இடம் வேற எதுவும் கிடையாது. பெருமாள் திருவடியை தான் பிடிச்சிக்கணும். தனக்கு இந்த கைங்கரியம் சித்திக்கணும்னாக்கா பெருமாள் திருவடியை தான் ஆசிரியக்கணும். இன்னொருத்தனுக்கும் இந்த கைங்கரியம் சித்திக்கணும்னாக்கா பெருமாளை தான் ஆசிரியக்கணும். அந்த கைங்கரியத்தை ஒருத்தர் பண்ண முடியும், 2 பேர் பண்ண முடியாது. அப்ப 2 பேரும் சரணாகதி பண்ணாலுனாக்கா 2 பேரும் தான் பிரபன்னாளா போயிட்டா யாருடைய சரணாகதியை பெருமாள் ஏத்துப்பேர். இது ஒரு பெரிய ஒரு விசாரப்பாத ஒரு விசாரம். இதை பத்தி வாத விவாதங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த இடத்துல சொல்ற யார் இந்த சரணாகதிய கலக்கம் இல்லாமல் தெளிவோட சரணாகதி பண்றாளோ அவளுடைய சரணாகதி முக்கியத்துவத்தை பெறுகிறது. கலக்கத்தோட பண்ற சரணாகதி இருக்க அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. இப்ப விபீஷணருடைய சரணாகதி தெளிவோட இருந்துருக்கு. என்ன தெளிவு அந்த இடத்துலன்னு கேட்டா, விபீஷணருடைய சரணாகதியில என்ன தெளிவுன்னு கேட்டா, இனிமேல் ராவணனோட வாசம் பண்றது தகுந்தது அல்ல. எவ்வளவோ புத்திமதி சொன்னாலும் கூட அதை எதையும் கேட்கிறவனாக ராவணன் இல்ல. அதனால ராவணனை நம்பி பிரயோஜனம் இல்லை. அவனுடைய புத்தி முழுக்க கலக்கத்தை அடைந்ததாக இருந்திருக்கு. நேர் வழியில போகல. அப்படிப்பட்டவாளோட வாசம் பண்றது ரொம்ப ரொம்ப இழுக்குன்ற ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கு. அதோட மாத்திரம் இல்ல, ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு தெளிவும் ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த சமயத்துல ராமனோட சேர்ந்து ராமனுக்கு அனுகூலமா இருந்து சீதா பிராட்டிய ராமன் மீண்டும் பெறுவதற்கு தன்னால ஆன என்ன சககாரம் பண்ணமோ அது மொத்தத்தையும் பண்ணி தான் கன்னியனாக ஆகணும் என்கிற ஒரு தெளிவோட விபீஷணர் சரணாகதி பண்றேன். சுக்ரீவன் லக்ஷ்மணனையும் கூட்டிண்டு பண்ற சரணாகதியில கலக்கம் தான் முக்கியமா இருந்துருக்கு. கலக்கம் என்ன கேட்டா, இங்க வந்திருக்கிற விபீஷணன் ராட்சச குலத்துல உதித்தவன். அந்த சீதா பிராட்டியின் இடத்துல சாட்சாத்தாக அபச்சாரப்பட்ட ராவணனுடைய நேர் தம்பி. இது நாள் வரைக்கும் ராவணனோடையே இருந்தவன். இப்போ அந்த அபிமானம் ராவணன் இட்ட சாத்த அந்த ராவணனை உபஜீவிச்சு சார்ந்து இத்தனை நாள் இருந்ததுனால அந்த ராவணனோட இருக்கக்கூடிய அபிமானம்ன்றது போகாது கூட இருக்கலாம். ஒரு கால் இந்த ராமனோட சேர்ந்து இந்த ராமனுக்கே ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்காக, ராவணனுக்கு ஒரு க்ஷேமத்தை ஏற்படுத்துறதுக்காக கூட இவர் சேர்ந்திருக்கலாம் என்றெல்லாம் பலவிதமான கலக்கங்கள் சுக்ரீவனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தோட பண்ணின சரணாகதி சுக்ரீவன் பண்ண சரணாகதி. இதே விபீஷணன் பண்ண சரணாகதின்றது தெளிவோட பண்ணின சரணாகதி. இப்ப இந்த 2 சரணாகதியில எந்த சரணாகதியை ஏத்துக்கிறது அப்படின்னு சொன்ன, இந்த விபீஷணனுடைய சரணாகதி தான் பிரபலம்.
சுக்ரீவனுடைய சரணாகதி பிரபலம் இல்லை. ஏன்னா சுக்ரீவனுக்கு கணக்கு தெளிவு ஏற்பட்டுனாக்கா, அதாவது விபீஷணன் நல்லவ, இவர் ராம கைங்கரியத்தை விரும்பிதான் சரணாகதி பண்ணிருக்க, ராஜ்யகாங்கியாக சரணாகதி பண்ணல, ராவணனோட கூட பிறந்தவராக இருந்தாலும் ராவணன் பண்ற அக்கிரமங்கள்ல உடன்பாடு இல்லாதவராக இருந்துருக்க, இப்படி பல விஷயங்கள்ல சுக்ரீவனுக்கு தெளிவு வந்துடுத்துனாக்க விபீஷணனை சேர்த்துக்க வேணான்னு சொல்லவே மாட்டேன். விபீஷணனை சேர்த்துக்க வானான்றதுக்காக ராமரிடத்துல சரணாகதி பண்ண மாட்டேன். இப்ப தெளிவில்லாமையினாலதான் விபீஷணன் பண்ற சரணாகதி, தெளிவில்லாமையினாலதான் சுக்ரீவன் பண்ற சரணாகதி, தெளிவோட பண்றது விபீஷணன் பண்ற சரணாகதி. இப்ப இந்த கலக்கத்தோட பண்ற சரணாகதியை காட்டிலும் தெளிவோட பண்ற சரணாகதின்றது பிரபலமா போயிட்டபடினால விபீஷண சரணாகதியை ஏற்றுக்கொண்டு இந்த சுக்ரீவனுக்கு ஏற்பட்ட அந்த நட்பு முறையில சுக்ரீவனுக்கு ஏற்பட்ட கலக்கத்தை போக்கடிக்கிறதுக்கு ராமர் சில வார்த்தைகளை சொல்றார். மகாராஜருடைய அச்சம் தீர வேண்டும் என்று பார்த்தருளி தோழனாரே, விபீஷணன் துஷ்டன் என்றும் அதுஷ்டன் என்றும் பண்ணுகிற விசாரம் எதற்காக? நம்மளவில் ராட்சசன் என்கிற விதி என்னென்பது? நம்மளவிலாதல் உம்மளவிலாதல் நம்பி அளவிலாதல் இவன் ஒரு பாதகம் செய்கைக்கும் பிரசங்கம் என்? நம்முடைய பூந்தோட்டத்தில் ஜாதி மாத்திர வானரங்களுக்கும் இவன் ஒரு குற்றம் செய்ய வல்லவனோ? நாம் நினைத்த போது பிசாசங்கள், அசுரர்கள், யட்சர்கள், பிருத்திவியில் உள்ள ராட்சசர்கள் எல்லோரும் திரண்டு வந்தாலும் ஒரு அங்குல்யக்ரத்திற்கு பற்றுமோ? அஞ்சலியாகிற அஸ்திரம் எடாதார்க்கு நம்மை வெல்ல விறகு உண்டோ என்று தம்முடைய சர்வசக்தித்துவத்தை வெளியிட்டு மகாராஜருடைய அச்சத்தை கழிக்கின்றார். இப்ப இந்த சரணாகதிக்கு பிரசக்தியே இல்லாது போயிடும். மகாராஜனுடைய பயத்தை போக்கடிச்சாக்க, மகாராஜனுடைய பயம், சுக்ரீவனுடைய பயம், அதை எப்படி எல்லாம் போக்கடிக்கிறார்னு சொல்றார் இந்த இடத்துல. விபீஷணன் துஷ்டன் அதுஷ்டன் என்றும் பண்ணுகிற விசாரம் எதற்காக? இந்த டிஸ்கஷனே தேவையில்லை. விபீஷணன் நல்லவனா கெட்டவனான்ற விசாரமே வேண்டியதில்லை. அவன் நல்லவனாவது இருக்கட்டும், கெட்டவனாவது இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நம்மள ஒண்ணும் அவனால பண்ண முடியாது. இது முதல்ல ஒண்ணு, அந்த விசாரமே வேண்டியதில்லை என்பதாக. நம்ம விஷயத்துல வரைச்சே இவர் ராட்சசனாச்சே அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கரதூஷணம் முதலிய 14,000 ராட்சசர்களையும் கூட இவர் ஒத்தரா இருந்தே வதம் பண்ணிருக்கே. ஆகையால ராட்சசன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுக்ரீவனுக்கு மாத்திரம் சாதாரண பராக்கிரமமான, சுக்ரீவனும் மிகச்சிறந்த பராக்கிரமசாலியாக இருக்கிறதுனால ராட்சசன்னு சுக்ரீவனும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லக்ஷ்மணன் விஷயத்திலையும் இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாததாக இருந்திருக்கிறதுனால இப்ப எல்லாருமே நம்மளை பார்த்து பயப்பட வேண்டி இருக்கிறதுனால ராட்சசனாக இருந்தாலும் கூட இந்த விபீஷணன் நமக்கு எந்த பாதகத்தையும் பண்ண முடியாது. பாதகம் பண்ணணும்னு நினைக்கவே முடியாது. மாரீச்சனே ராமனுடைய பராக்கிரமத்தை பார்த்து விரட்சே பசியாமி சீரகிருஷ்ணாஜினாமன்னு ஒவ்வொரு மரத்துலயும் நான் ராமனை தான் பாக்குறேன், நானு எனக்கு பயமா இருக்கு, நான் வரமாட்டேன்னு சொன்னவன். அந்த விற்த்தாந்தம் மொத்தம் ராட்சசால் மொத்த பேருக்கும் தெரியும். அப்படி இருக்குச்சே இவன் ராட்சசனாக இருக்கானே, அதுக்காக நாம பயப்பட வேண்டி இருக்குன்னு நீர் சொல்ற, அந்த பயம் நமக்கு தேவையில்லை. ஒண்ணு. இன்னும் கேட்டா, நம்மளுடைய பூந்தோட்டத்துல நிறைய குரங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கு.
இப்ப இவர் ராட்சசனா இருக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய படை என்ன? வானரப்படை தானே. இந்த வானர சைன்யத்தை இவன் ராட்சசனா இருந்து அழிச்சுட்டான்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயமா உனக்கு அப்படின்னு கேட்டா, இங்க ஹனுமான் மாதிரி, அங்கதன் மாதிரி, இந்த நீலன் இந்த மாதிரி பெரிய பராக்கிரமசாலியா இருக்கக்கூடிய வானரர்களை விட்டு தள்ளு. ஒரு சாதாரண குரங்கு, அந்த குரங்கு நம்ம தோட்டத்துல இங்கேயும் அங்கேயும் போய் எதனா பழங்காய எடுத்து சாப்பிடுறது, இப்படி இங்க சஞ்சரிச்சுட்டு இருக்கு. அந்த குரங்க தொடரத்துக்கு கூட இவருக்கு பயம் இருக்கும். இந்த ராட்சசாளுக்கெல்லாம் பயம். ஏன்னா இந்த குரங்கு சுக்ரீவனை சார்ந்தது, இந்த குரங்கு ராமனை சார்ந்தது, இந்த குரங்கு லக்ஷ்மணனை சார்ந்ததுன்னு சொல்லி அந்த குரங்கு விஷயத்துல கூட நமக்கு பயம் இருக்கும், அவனுக்கு பயம் இருக்கும். ஆகையால அந்த குரங்க கூட இவ தொடமாட்டா, அதுகிட்ட கூட ஒரு தப்பும் பண்ண மாட்டான். குற்றம் செய்யறதுக்கு இவளுக்கு தைரியம் கிடையாதுன்னு அர்த்தம். பெருமாள் நினைச்சான்னாக்கா அந்த பிசாச்சோ எட்டனோ ராட்சசனோ யாரா இருந்தாலும் ஒரு புல்ல கிள்ளி போடுற மாதிரி நகத்தால கிள்ளி போடுறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருந்துருக்கு. பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசவு தவ நிகிரகாஸ்திரன்னு வரதராஜ பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற. பெருமாள் ஒருத்தரை சிக்ஷிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னாக்க யாராலையும் அதை மாற்ற முடியாது. ரட்சாகுதஸ்யாத் த்வயி ஜாதரோஷே, பெருமாள் கணக்கு ஒரு கோபத்தோட நம்மளை சிக்ஷை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னாக்க யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது, வாஸ்தவம் தான். ஆனா அந்த பெருமாளுடைய கோபத்தை போக்கடிக்கிறதுக்கு ஒரு பிரத்யஸ்திரம் ஒண்ணு இருந்துருக்கு, எதிரம்பு ஒண்ணு இருந்துருக்கு. அது என்னதுன்னா அந்த பெருமாளிடத்துல கை கூப்புறது, பெருமாளிடத்துல சரணாகதி பண்றது. அந்த சரணாகதி பண்ணாத வரைக்கும், கை கூப்பாத வரைக்கும், அந்த பிரத்யஸ்திரத்தை பிரயோகிக்காத வரைக்கும் அந்த பெருமாளுடைய சீற்றம் அது அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். ஆகையால பெருமாளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. இவன் கணக்கு சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா பெருமாள் விட்டுடுவேன். இன்னும் கேட்டா பிரபன்னாதீனமாக பெருமாள் ஆயிடுவேன். ஆகையால நீ எதுக்கு பயப்படுற? இப்படி பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சர்வசக்தித்துவத்தை பெருமாள் அந்த ராமர் வெளியிட்டு சுக்ரீவனுடைய அச்சத்தை போக்கடிக்கிறார் என்பது வரைக்கும் பார்த்தோம். சுதுஷ்டோவா பியதுஷ்டோவா கிமேஷ ரஜனீச்சரஹ சூக்ஷ்மமப்யஹிதம் கர்த்தும் மம அசக்தஹ கதஞ்சன பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யாம் ஏ ச ராட்சசாः அங்குல்யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வர. இப்ப கீழே சொன்ன விஷயத்துக்கு மூலம் இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் தான் இருக்கு மூலம். சுதுஷ்டோவா பியதுஷ்டோவா, சுக்ரீவா இந்த விபீஷன் அவன் துஷ்டனாவது இருக்கட்டும் நல்லவனாவது இருக்கட்டும், எப்படி இருந்தா நமக்கு என்ன? கிமேஷ ரஜனீச்சரஹா, இந்த ராட்சசனாக இருந்து இருக்கிற விபீஷணன் நல்லவனாவோ கெட்டவனாவோ எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். சூக்ஷ்மமப்யஹிதம் கர்த்தும் மமாசக்தா கதஞ்சன, எனக்கு துரோகம் பண்றதுக்கு, சின்ன தீங்கு பண்றதுக்கு கூட அந்த சுக்ரீவனுக்கு சக்தி கிடையாது. பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாம் ஏச்ச ராட்சசாக, இந்த பிருத்திவியில எத்தனை பிசாசுகளோ, எத்தனை இந்த பிருத்திவியில எத்தனை அசுரர்களோ ராட்சசர்களோ யக்ஷர்களோ யார் இருக்காளோ அவ எல்லாரையுமே நான் கணக்கு நினைச்சேன்னாக்க அங்குல்யக்ரேண தான் அந்யாம், இந்த நகத்தால கிள்ளி போடுற மாதிரி நான் மொத்த பேரையும் துவம்சம் பண்ணிடுவேன். இதை தெரிஞ்சுக்கோப்பா என்று சுக்ரீவனிடத்துல சொல்லி
அந்த சுக்ரீவனுடைய பயத்தை போக்கடிச்ச. பண்டு நாம் உமக்கு காட்டின பிரபாவத்தை வானராஜ்யத்தில் புக்கவாறே மறந்தீரோ. இந்த பெருமாளுடைய ஒரு பராக்கிரமத்தை சுக்ரீவனுக்கு வியக்தமா காண்பிச்சேன். எத்தனை விஷயத்துல காண்பிச்சேன்னு பாருங்க. இந்த துந்துபியினுடைய சரீரத்தை வாலி மாதிரி நீ ஆவையா அப்படின்னு எல்லாம் கேட்கச்சே, அந்த துந்துபியினுடைய சரீரத்தை அந்த கால் நகத்தால அப்படி தூக்கி கட்ட வரலால அப்படி தூக்கி எத்தனையோ தூரத்துக்கு தூக்கி போட்டேன். அதுக்கு இவன் சிரிச்சான், சுக்ரீவன் சிரிச்ச. இது எப்பயோ மாம்சம்லாம் இல்லாத ஒலந்து போய் இருக்கிற வெறும் எலும்பு கூடு, இதை போய் தள்ளிட்டு பெரிய பராக்கிரமசாலி மாதிரி சொல்லிக்கிறிய அப்படின்னு சொல்லி சிரிச்ச. இதே இந்த சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக சப்தசால விருட்சத்தையும் ஒரே பானத்தால அந்த சப்தசால விருட்சத்தையும் குழந்து பாத்தாளம் வரைக்கும் போய் மறுபடியும் அந்த அஸ்திரம் ராமனுடைய அம்பரா தூணிக்கே வந்து சேர்ந்தது. இதுல இருந்து ராமனுடைய பராக்கிரமத்தை சுக்ரீவன் நம்பினார். இப்ப இதனால ராமனுடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டதுன்றத தெரிஞ்சுட்ட சுக்ரீவன் தெரிஞ்சுட்ட. ஒரே ஒரு பானத்தினால வாலிய வதம் பண்ணிட்ட. இதெல்லாம் ராமனுடைய பராக்கிரமத்தை ஏற்கனவே பார்த்தது. இப்ப இதுக்கு அப்புறமா என்னாச்சு, கொஞ்ச காலத்துல போய் அந்த கிஷ்கிந்தையில ராஜ்யசாசனம் பண்ணிருந்த சுக்ரீவன் அந்த சமயத்துல நான் முதல்ல காண்பிச்ச என்னுடைய பராக்கிரமத்தெல்லாம் நீ மறந்து போயிட்டேரா. பண்டு நாம் உமக்கு காட்டின பிரபாவத்தை வானர ராஜ்யத்திலே புக்கவாறு, அந்த கிஷ்கிந்தையில போய் வானர ராஜ்யத்தினுள்ள நுழைஞ்சி அதுல போனதுனால மறந்தீரோ, நீர் எல்லாத்தையும் மறந்து போயிட்டாரோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு. மகாத்மனே என்று விபீஷணன் நினைப்பித்ததும் நெஞ்சில் பட்டதில்லையோ. விபீஷணன் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொல்லி சொன்ன, ராமன மகாத்மான்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அப்படி அந்த மகாத்மனேன்னு சொல்லி சொல்லச்சே நான் அல்பமா நடந்துக்கலாமா? சரணாகதி பண்ண அவனை ரட்சிக்காத நான் போலாமா? எப்ப என்னை பார்த்து மகாத்மனேன்னு அவன் சுக்ரீவ விபீஷண சொல்லியாச்சோ அப்ப பெருமாளிடத்துல வச்சிருக்கிற ஒரு பக்தி, பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் தெரியலையா? அது உம்ம மனசுல படலையா என்று கேட்கிறார். எதிரிகள் விரல் கவ்வும்படி காணும் நம்முடைய ஒரு அங்குள்யக்ர வியாபாரம் நகங்களிலே பெருமாளுக்கு நரசிம்ம தசையில் ஸ்ரீ பஞ்சாயுதங்கள். எதிரிகள் விரல் கவ்வும்படி காணும் நம்மளுடைய அங்குள்யக்ர விவகாரம். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நான் நகத்தாலேயே எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாக்க, அங்குள்யக்ரேன ஹன்யாம்னு நகத்தினுடைய நுனியினாலேயே பண்ணிடுவேன்னு சொன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, பெருமாளுக்கு அது இப்படி வருமா அப்படின்னு. இது ஒரு அகங்காரமா சொல்ற வார்த்தையா என்றெல்லாம் கேட்டா இது அகங்காரமா சொல்ற வார்த்தை இல்லை, இது சத்தியமான வார்த்தை. இந்த சத்தியமான வார்த்தை எப்படி அப்படின்னா, கிரண்யகசிப்பு விஷயத்துல நரசிம்ஹாவதாரத்துல பெருமாள் பிரத்யக்ஷமாக பண்ணி காமிச்ச ஒரு விஷயம். கிரண்யகசிப்பு ஏகமா வரன் வாங்கிட்டு வந்தான். காத்தால சாகக்கூடாது, மத்தியானம் சாகக்கூடாது, ராத்திரியில சாகக்கூடாது, வீட்டுக்குள்ள சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியில சாப்பிடணும் சாகக்கூடாது, காட்டுல சாகக்கூடாது, நாட்டுல சாகக்கூடாது, பிராணிகள்னால சாகக்கூடாது, மனுஷனால சாகக்கூடாது. இப்படி எத்தனையோ ஒரு
பர்மிட்டேஷன் காம்பினேஷன் எல்லாம் போட்டு தனக்கு வதத்துக்கு தன்னுடைய வதத்துக்கு பிரசக்தி என்னென்ன உண்டுன்றத அவன் நினைச்சானோ எந்த ஆயுதத்தாலேயும் எனக்கு சாவு வரக்கூடாது இப்படி எல்லாம் வரம் வாங்கிட்டு வந்தான். அப்போ பெருமாள் என்ன பண்ண அப்படின்னு வீட்டுக்கு உள்ளேயும் இல்லை வெளியிலும் இல்லை வாசப்படியில உட்காந்து வச்சு கிரண்யகசிப்பை வதம் பண்ண. கார்த்தாலையும் இல்லை மத்தியானம் இல்லை ராத்திரியும் இல்லை பிரதோஷ காலத்துல சாயங்காலம் வதம் பண்ண. அவன் கேட்கல, சாயங்காலத்தை இது விட்டு போயிட்டு அவனுக்கு மனுஷனாகவும் பிராணியுமாகவும் இல்லாமல் நரசிம்ம மூர்த்தியாக இருந்து வதம் பண்ண. ஆயுதத்தினால வதம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொன்னா எந்த ஆயுதமும் இல்லை, வெறும் நகத்தாலேயே அந்த ஹிரண்யகசிப்பனுடைய மாற வளர்ந்து வதம் பண்ணினே. அப்ப அந்த அங்குள் எக்கிரத்துல நகத்திலேயே பெருமாள் நரசிம்மனாக இருக்கிற திசையில பஞ்சாயுதங்களும் அந்த அங்குள் எக்கிரத்துல அந்த அங்குளியினுடைய நுனி விரல் நுனியில பஞ்சாயுதங்களும் வந்து உட்காண்டிருப்பார். அப்ப அந்த பஞ்சாயுதங்களாலையும் பெருமாள் துட்டால நிகிரகம் பண்ணிருக்கேன் என்பதுதான் சத்தியமான விஷயம். இது அற்புதமா இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிறார். அங்குள்யக்ர வியாபாரம் நகங்களிலே பெருமாளுக்கு நரசிம்ம தசையில் ஸ்ரீ பஞ்சாயுதங்கள். பெருமாளுக்கு நரசிம்மனாக அவதாரம் பண்ணிருக்கே பஞ்சாயுதம் எது அப்படின்னா ஒரு கையில இருந்திருக்கிற நகங்கள் தான் பஞ்சாயுதம். அதை காட்டிலும் வேற எதுவும் பஞ்சாயுதமாக ஆகலன்னு சொல்லி சொன்னார். சரண்யத்துவ உபயுக்தமாக பகவத் சாஸ்திரங்களிலும் அபியுக்தர் வாக்கியங்களிலும் சர்வஜோபி விஸ்வேசா சதா காருணிகோபி சன்னு என்றும் ஸ்வதஜ்ஞான சக்தி கருணாசு சதீஷு என்றும் சங்கிரகீதமான ஸ்வஜ்ஞான சக்தி கருணாசு சதீஷு, அஜ்ஞானம் இல்ல தப்பா இருக்கு, சங்கிரகீதமான சரண்ய குணத்ரயமும் இப்பிரகரணத்திலே விவட்சிதம். இந்த எம்பெருமானுடைய குணங்கள்லாம் இந்த இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு அர்த்தம். சரண்யத்துவ உபயுக்தமாக பகவத் சாஸ்திரங்களிலும் அபியுக்தர் வாக்கியங்களிலும் பெருமாள் எல்லாராலையும் சரணமாக அடைய தகுந்தவராக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த சரணமாக அடைய தகுந்தவராக இருக்கேன்னாக்க அந்த ரக்ஷண சாமர்த்தியம்ன்றது ஓணும். அப்ப அந்த ரக்ஷண சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு இருக்கு. ஏன்னா எல்லாராலையும் சரணமாக அடைய தகுந்தவர்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக பெருமாண்டத்துல சரணாகதி பண்ணுவா. யார் யாருக்கு எந்தெந்த காரணத்தினால சரணாகதி பண்ணணும்னு நினைக்கிற பண்றாளோ அந்தந்த காரணத்தினால சரணாகதி பண்ணினவாள அவளை ரட்சணம் பண்றது, அதுக்கு உண்டான சாமர்த்தியம் பெருமாளுக்கு இருக்கணும். அப்பதான் ரட்சணம் சரணாகதி பலிக்க போறது. அதுதான் சொல்ற பகவத் சாஸ்திரங்களிலும் லக்ஷ்மி தந்திரத்துல சொல்றதுக்கு சர்வஜோபி விஸ்வேசா சதா காருணிகோப சன்னு சம்சார தந்திர வாகித்வாது ரட்சாபேட்சாம் பிரதீட்சதே. எல்லாவற்றையும் நியமிக்கவராக இருந்திருக்கவர் இந்த எம்பெருமான். பெருமாளுக்கு எல்லாம் தெரியும். அவர் சர்வஜனாக இருந்திருக்கிறவர். இந்த லோகத்துல என்னென்ன நடக்கிறது எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சின்றதோட மாத்திரமில்ல சதா காருணிகோபி சன்னு சொல்ற. இப்ப எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குற மாதிரி பார்த்துருந்தேன்னாக்கா என்ன பண்றது? ஒரு கருணை உள்ளம் படைத்தவராக இருந்தாக்கா தானே அவர் சரண்யனாக வாஸ்தவம். அவர் கருணை உள்ளம் படைத்தவராக இருந்தாலும் கூட ரட்சாபேட்சாம் சம்சார தந்திர வாகித்வாத், இந்த சம்சார நெறிய அவர் தான் நடத்துறவராக இருந்திருக்கேன். இந்த சம்சாரத்துல
நல்லது கெட்டது புண்ணிய பாப்பானுகுணமாக பலன்களை கொடுக்கிறவராக அந்த எம்பெருமான் தான் இருந்துருக்கு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சத்தைன்னு அவருக்கு எல்லாரும் தெரியும், இவெல்லாம் நம்மள சேர்ந்தவாதான் இவாளை ரட்சணம் பண்ணணும்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். கருணை உள்ளம் படைத்தவராக தான் இருந்துருக்கேன். யாரை எப்படி ரட்சணம் பண்ணணும்ன்றதும் அவருக்கு தெரியும். சர்வஜனாக இருந்துருக்கேன். ஆனாலும் கூட ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சத்தை என்ன அவர்தான் இந்த சம்சாரத்தை நடத்துறதுனால புண்ணிய பாப்பானுகுணமான கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறபடினால அவருக்கு வைஷமிய நைர்கண்யம் வரக்கூடாது. ஏன்னா அந்த நடுநிலையில அவர் இருக்கணும். அவர் தயை இல்லாதவரும் இல்லை. அப்படி அவர் இருக்கிறபடினால ரக்ஷாபேட்சா நீ என்ன காப்பாத்துன்னு ஒரு வார்த்தை சொல்றத அவர் எதிர்நோக்கி இருந்துருக்கு. இப்படி இந்த இடத்துல பகவத் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அதே மாதிரி ஆழ்வான் சாதிக்கிற அபியுக்தர்னு சொல்லிருக்க. அதுல ஆழ்வான் சாதிக்கிறது என்ன அப்படின்னா பாபீயசோபி சரணாகதி சப்தபாஜா நோபேக்ஷணம் மம தவோச்சிதம் ஈஸ்வரஸ்ய ஸ்வஞானசக்தி கருணாசு சதீஷு நைவ பாபம் பராக்கிரமித்தும் அர்ஹதி மாமக்கீனம். இது அதிமானுஷ ஸ்தவத்துல பெருமாளை பார்த்து சொல்ற வார்த்தை. இது அற்புதமான ஸ்தோத்திரம் அதிமானுஷ ஸ்தோத்திரம். அந்த அதிமானுஷ ஸ்தவன்றது அது அப்படியே கண்ணுல ஜலம் வரும். அந்த அதிமானுஷ ஸ்தவத்துல ஒவ்வொரு ஸ்லோகமும் அனுபவிச்சு சொல்லணும். அந்த பெருமாளுடைய அவதார தசையில பெருமாள் பண்ணின காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு வருவேன். சொல்லிட்டு கடைசியில ஆழ்வான் கதர்வேன், எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கதர்வேன். அங்க சொல்ற வார்த்தை தான் இது. நான் பண்ணாத பாப்பம் கிடையாது. நான் ஒத்துக்கிறேன், நான் நிறைய பாப்பம் பண்ணுவன் தான். ஆனா என்னிடத்துல ஒரு விசேஷம் இருக்கு. இப்போ என்ன தெரியுமா இந்த விசேஷம் என்ன கேட்ட, நீயே புகழ் அப்படின்னு உன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணிட்டேன். இந்த நீ அந்த சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஒத்தனே சரணாகத்தின்னு சொல்லி அந்த வார்த்தைய நான் சொல்லட்டேன். சரணாகதி சப்தபாஜம்னு சொல்லி சொல்றேன். உன்னையே சரணமாக அடைகிறேன்ற வார்த்தையை நான் சொல்லிட்டேன். இது மனசார சொன்னா இல்ல வெறுமன் நுனி நாக்குனால சொன்னா அதெல்லாம் பத்தி விசாரம் இல்லை. நான் இந்த ஒரு சரணாகதி உன்னையே சரணமாக அடைகிறேன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டனோ இல்லையோ, இப்படி இந்த வார்த்தையை சொல்லினவனாக நான் இருக்கச்சே அப்படிப்பட்ட என்னை நோபேட்சணம் இவன் பாப்பம் பண்ணிருக்கவன் தான் நானே ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னு நான் சொல்லையே. இவன் பாப்பம் பண்ணினண்டா இவனெல்லாம் ஒதுக்கி இவனை இன்னும் சிட்ட கொடுத்து இங்க சம்சாரத்திலேயே இருக்க வைக்கணும்னு நீ உபேட்சை பண்ண முடியாது. என்ன நான் சரணாகதி வார்த்தையை சொல்லிட்டோம். அபூதபூர்வம் மம பாவி கிம் வா சர்வம் சஹே மே சஹஜம் ஹி துக்கம் கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாதனதே நுரூபஹ. இது நம்ம ஆத்துல அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் இதெல்லாம். இது ஆளவந்தார் அற்புதமா சாதிக்கிறார் இந்த இடத்துல. அபூதபூர்வம் மம பாவி கிம் வா சர்வம் சஹேமே சகஜம் ஹி துக்கம்னு. நான் இத்தனை நாளா எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த கஷ்டப்படுறதுன்றது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இது சாதாரணமா ஒரு ஆத்துல வெய்யற வாழே இருந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவ வெய்ய போறாளேன்றதுக்கோசரம் நாம ஒரு காரியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
இத்தனை நாள் எத்தனையோ விசவு கேட்டுன்னு இருக்கேன், இன்னும் எத்தனையோ விசவு கேட்டுக்கு போறேன். நானும் இப்பவும் விசவு கேட்டுன்னு தான் இருந்துட்டு இருக்கேன். இந்த விசவு கேட்டுக்கிறதுன்றது எனக்கு ஒன்றும் பெரிய புதுசு இல்லை. அந்த மாதிரி அபூதபூர்வம் மமபாவிக்கும்பான்னு இந்த லோகத்துல துக்கத்தை அனுபவிக்கிறதுன்றது எனக்கு ஒன்றும் புதுசே கிடையாது. எத்தனையோ நாள் எத்தனையோ விதமான துக்கத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். மறுபடியும் எனக்கு துக்கம் வந்ததுன்னாலும் அதுக்கோசரம் நான் விசாரப்படலை. அப்போ என்னத்துக்கு இப்ப என்ன பேசணும்? சரி, அப்போ கஷ்டப்பட்டு போயின்ற நீ தான் துக்கத்தை அனுபவிச்சுன்று விசவு கேட்டு பண்ணிட்டு போய் இப்ப என்னத்துக்கு எங்கிட்ட வர அப்படின்னு கேட்டா, சர்வம் சகே மே சகஜம் ஹி துக்கம் கிந்து சரணாகதானாம் பராபவோ நாசனதே நுரூபா. எனக்கு எல்லாம் சகஜம்தான், நான் எல்லாத்தையும் என்னால பொறுத்துக்க முடியும். கிந்துத்வதக்ரே சரணாகதானாம், இப்ப எனக்கு ஒரு குவாலிபிகேஷன் வந்திருக்கு. உம்முடைய திருவடியில நான் சரணாகதி பண்ணிட்டேன்னு ஒரு குவாலிபிகேஷன் வந்திருக்கு. இந்த டைட்டிலோட நான் இருந்துட்டு இருக்கச்சே எனக்கு ஒரு கஷ்டம் வருது. பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணிருக்கான், அவன் இன்னும் இந்த லோகத்துல கஷ்டப்பட்டு இருக்கான், அவனுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் அவனுக்கு வந்திருக்குன்னு ஒருத்தர் சொன்னாள்னாக்கா எனக்கு ஒண்ணும் இல்லை. இத்தனை நாள் கஷ்டத்தை அனுபவிச்ச மாதிரி அனுபவிச்சுட்டு வர உனக்குதான் பேர் கெட்டு போயிட்டு போறது. உன்னிடத்துல சரணாகதி பண்ணினவனுக்கும் ஒரு கஷ்டம் வருதுன்றது ஒரு வருதோ இல்லையோ அந்த மாதிரி வருதுன்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல சொல்ற இப்படி ஒரு அந்த பெருமாளை பார்த்து சொல்ற வார்த்தை இது. ஆழ்வான் சொல்ற வார்த்தை இந்த இடத்துல. பாப்பீய சோபி சரணாகதி சப்தபாஜம். நான் நிறைய பாப்பம் பண்ணவன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா சரணாகதி சப்தபாஜா, இப்ப நான் ஒரு குவாலிபிகேஷனோட ஒரு டைட்டிலோட இருந்துட்டு இருக்கேன். உண்மையே சரணமாக அடைகிறேன்னு ஒரு வார்த்தைய நான் சொல்லிட்டேன். அப்ப இத்தனை நாள் வரைக்கும் பாப்பம் பண்ணுவாளா இருந்தாக்கா அவளை ஒதுக்கி தள்ளிந்த நோபேட்சணம் மம தவோச்சிதம் ஈஸ்வரஸ்ய. நீ ஈஸ்வரனாக இருந்துருக்க, உனக்கு என்ன இந்த சமயத்துல உபேட்சணம் பண்றது உபேட்சை பண்றதுன்றது உமக்கு தகுதி அல்ல, ஏற்றது அல்ல. ஞான சக்தி கருணாசு சதீஷு நைவ பாபம் பராக்கிரமித்து மருகதி மாமகீனம். இதுதான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம். எம்பெருமானுக்கு ஏற்பட்டதாக இருக்கிற ஞானம் சக்தி கருணை இவையெல்லாம் இருக்கச்சே அந்த என்னுடைய பாபம் போய் பெருமாளுடைய ஞானம் சக்தி கருணை எல்லாவற்றையும் ஜெயிச்சுடுத்தோம்னு சொல்லக்கூடாது. அதாவது பெருமாளுக்கு என்ன ரட்சிக்கிறதுக்கு உண்டான ஞானம் இருந்துருக்கு, என்ன ரட்சிப்பதற்கு ஏற்ற சக்தியும் இருந்துருக்கு. ஞானம் சக்தி ரெண்டும் இருந்தா போறாது, கருணை வேணும், அப்பதான் ரட்சணை வரும். கருணையும் இருந்துருக்கு. அப்படியும் நீர் என்ன ரட்சிக்கலன்னா என்னுடைய பாப்பங்கள் தான் ஜெயிச்சுட்டோம்னு அர்த்தம். அப்ப என்னுடைய பாப்பத்தை ஜெயிக்கும்படியாக நீர் பண்ணாத. ஆகையால நீர் தான் ஜெயிக்கணுமே தவிர என்னுடைய பாப்பம் ஜெயிக்க கூடாது. ஆகையால என்ன உபேட்சிக்க கூடாதுன்னு ஆழ்வான் அதிமானுஷஸ்தவத்துல சாதிக்கிறார். ஞானசக்தி கருணாசு சதீஷு என்றும் சங்கிரகீதமான சரண்ய குணத்ரயமும் இப்பிரகரணத்திலே விவட்சிதம். இந்த சரண்யனுடைய 3 குணங்கள் ஞானம் சக்தி கருணை. ராமனுக்கு சர்வஜோபி விஸ்வேசா சதா காருணிகோபி சன்னு சொல்லியிருக்காள. அந்த பெருமாள் எல்லாரையும் ரட்சணம் பண்றதுக்கு உண்டான ஞானம் இருந்துருக்கு, சக்தி இருந்துருக்கு. ஞானம் சக்தி ரெண்டும் இருந்து கூட கருணை இல்லாத போயிட்டுன்னா அது பிரயோஜனம் இல்லாத போயிடும். அந்த கருணையும் சேர்ந்து இருக்கு, இது 3 சேர்ந்து இருக்கச்சே அப்புறம் நாம என்னத்துக்கு பயப்படணும்? பெருமாள் சர்வசக்தராக இருந்துருக்கார், எல்லாரையும் ரட்சணை பண்ண போறேன். இந்த விபீஷணன் என்ன பண்ணிட போறேன்? நாம் என்னத்துக்கு பயப்படணும்ன்றது தாத்பரியம் இந்த இடத்துல. அடியிலே அஜ்ஞானம் நாஸ்திதே கிஞ்சித்து என்று சர்வஜத்துவம் சொல்லிற்று. அஜ்ஞாத்தம் நாஸ்திதே கிஞ்சித்து, உமக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாதுன்றத ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆகையால பெருமாள் சர்வஜனாக இருந்திருக்கார். அஜ்ஞாத்தம் நாஸ்திதே கிஞ்சித்து திரிஷுலோகேஷு ராகவ ஆத்மானம் பூஜையன் ராம பிருச்சசி அஸ்மான் சுஹருத்தயா. இந்த வானரர்கள்லாம்
அவளை பார்த்து இந்த சுக்ரீவனை சேர்த்துக்கலாமா வேணாமான்னு கேட்கிறீரோ இல்லையோ, கேட்கச்சே நீங்களே சொல்ற இந்த வானரர்களே சொன்ன வார்த்தை, இந்த 3 லோகத்திலையும் உமக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது, ஏதோ நாங்கள்லாம் உன்னுடைய சுகிருத்துக்கள் நண்பர்கள், உம்முடைய நன்மையையே எப்பவும் ஹிதத்தையே விரும்புபவர்கள் என்கிற எண்ணத்தினால எங்களையும் நீர் கேட்கிறே என்று அந்த வானரர்கள் சொன்னார். அது மூலமாக ஒண்ணு ஏற்பட்டது என்ன, அந்த பெருமாளுடைய சர்வஜத்துவம்ன்றது தெரியுது. ஒண்ணு நடுவுல மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனான்னு சொல்லி இதுக்கும் அர்த்தம் விஸ்தாரமா சொல்லி சொன்ன. மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன, எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் ஒருத்தன் நண்பனாக மித்திர பாவேனன்னு சொல்லியிருக்க, உள்மனசு பிரகாரம் நண்பனாக இருந்தாலும் கூட இல்லாட்டா கூட அந்த மித்ரபாவ வெறும நண்பன்ற ஒரு முறையில வந்தாலும் கூட எப்பவும் அவனை விடக்கூடாது. தோஷோ எத்யபி தஸ்யாத்து சதாமேதத் அகர்ஹிதம்னு சொல்லியிருக்க. அப்படின்னால அந்த பரம காருணிகத்துவன்றது சொல்லப்பட்டதாக ஆறுது. இப்ப 3 குணங்கள் தானே இந்த இடத்துல சொன்னோம். பெருமாளுடைய சர்வஜத்துவம், பரம காருணிகத்துவம், சர்வசக்தித்துவம், இது 3 சொல்லணும். அந்த பரம காருணிகத்துவம் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தஸ்யாத், அவனிடத்துல தோஷமே இருக்கும்படியாக இருந்தாலும் கூட அவன் ஒருத்தன் மித்ரபாவத்தோட ஒருத்தன் வந்துட்டான்னாக்கா அவனை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற. அதை ஞாபகப்படுத்துறது, அந்த அம்சத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப சர்வசக்தித்துவத்தை அங்குள்யக்ரேன தான் ஹன்யாம் இச்சன்னு அப்படின்னு சொல்றதுனால சர்வசக்தித்துவத்தை சொல்ற. பிசாச்சான் தானவான் எட்டான் பிருத்திவியாம் ஏக ராட்சசாக அங்குள்யக்ரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வர, நான் மனசு வச்சேன்னாக்கா அப்படி புல்ல கிள்ளி போடுற மாதிரி நான் நகத்தால மொத்த பேரையும் கிள்ளி போட்டுருவேன் தன்னுடைய சக்தியும் சொல்றார். இப்படி மானுஷ பாவத்திலே நின்று ராமசப்தம் ஈரரசு படாதபடி பண்ணின மகாவீரன் என்னும் செருக்காலே மதியாமே பேசுகிறா போலே தம்முடைய ஈஸ்வரத்துவ ரட்சகத்துவ ஞாபக சர்வசக்தித்துவத்தாலே சரண்யத்துவ உபயுக்த சர்வகண சம்பூர்ணத்தையே அருளி செய்து மகாராஜ பிரபதிகளுடைய அச்சம் தீரும்படி பண்ணி அருளினார். இந்த இடத்துல மானுஷ பாவத்திலே நின்று என்று சொல்ற. அதாவது ஒரு மனுஷனாக இருந்த ஆத்மானம் மானுஷம் மன்னேன்னு இவர் மனுஷனாக இருந்துட்டு ராமசப்தம் ஈரரசு படாதபடி, அதாவது இந்த ராமசப்தம்ன்றது வேற ஒருத்தனுக்கும் வராதபடி, அந்த ராமசப்தம் ராமனிடத்துல தான் வரும், வேற யாருக்கும் வராதுன்னு அர்த்தம். அதுக்கு பண்ணின மகாவீரன் என்னும் செருக்காலே இப்படி. அதனால பெருமாள் அவர்தான் ஒரு மனுஷனா இருந்துட்டு ராமனை மாதிரி வீரன் யாரும் இல்லைன்னு அந்த ஒரு கர்வம், அந்த கர்வத்தினால மதியாமே பேசுகிறா போலே, செருக்காலே மதியாமே பேசுகிறா போலே தம்முடைய ஈஸ்வரத்துவ ரட்சகத்துவ ஞாபக சர்வசக்தித்துவத்தாலே, இது கர்வத்தினால சொல்ற வார்த்தை இல்ல, பெருமாள் தான் ஈஸ்வரனாக இருக்க, பெருமாள் தான் ரட்சகனாக இருந்திருக்க, பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரத்துவம் ஆளுமை ரட்சகத்துவம் ஞாபக, அதாவது ரட்சகத்துவ ஞாபக சர்வசக்தித்துவத்தால இந்த பெருமாள் ஈஸ்வரனாகவும் ரட்சகனாக இருந்திருக்கான்னு சொல்ற ஒரு விஷயத்தை அதுக்கு எல்லாத்துக்கும் சர்வசக்திமானாக இருந்திருக்கான்றத தெரியப்படுத்துவதற்காக சரண்யத்துவ உபயுக்த சர்வகுண சம்பூர்ணத்தையை அருளி செய்து, ஒருத்தன் சரண்யனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அது எல்லாவற்றையும் தன்னிடத்துல இருக்குன்றத தெரியப்படுத்தி, அதனால பெருமாளுடைய சக்தி சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் ஞானம் அப்படின்னு சொல்லி அத விபீஷண சுக்ரீவன்
புரிந்து கொள்ளும்படியாக பண்ணி சுக்ரீவனுக்கு பயத்தை போக்கடிச்சான்னு அர்த்தம். அதாவது பெருமாள் தன்னை ஒரு மனுஷனாகவே காட்டிண்டு ராமன்ற சொல் வேற ஒருத்தருக்கும் வராது. ஏன்னா மகாவீரன் பெயர் பெற்ற ஒரு சொல் இருக்க வீர, அது மகாவீர வைபவத்துல வீர அப்படின்னு ஒரு சூர்ணிக்க பொதுவான வார்த்தை தானே. அது யாருக்கு வரும்னா ராமன் ஒருத்தருக்கு தான் வரும், வேற யாருக்கும் வராது. அப்போ அந்த மகாவீரன் பெயர் பெற்றது அந்த ஒரு கௌரவம் அவருக்கு இருக்கு. ஆகையால யாரையும் மதிக்காத பேசுறான் அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. சுக்ரீவன் விஷயத்துல சொல்லச்சே ராமனுக்கு ஒரு ஹிதத்தை விரும்புகிறவராக இருக்கிறதுனால ராமன் யாரையும் மதிக்காத கூட பேசலாம். அவர் வீராதி வீரனாக தான் இருந்திருக்கார். அவர் சர்வசக்திவனாக இருந்திருந்தால் கூட தான் தான் ரட்சகனாகவும் தான் தான் ஈஸ்வரனாகவும் இருந்திருக்கோம் என்பதை சுக்ரீவன் உணரும்படியாக அந்த எல்லா குணங்களும் தன்னிடத்துல இருக்குன்றத தெரியப்படுத்துறதுக்காக, அதை விளக்குவதற்காக இவ்வளவு விஷயத்தை சொல்லி அந்த மகாராஜாருக்கு வந்த கலக்கத்தை போக்கடிச்சு இந்த சரணாகதி தேவையில்லை, இப்ப தேவையானந்தா தானே அந்த சரணாகதி பண்ணணும், இது தேவையில்லைன்னு சொல்ற. ஆகையால இது சரண்யனுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய அதிகாரம். அந்த பெருமாளுடைய வைபவத்தை நாம பார்த்தோம். இது வரைக்கும் இருக்கட்டுமா இன்னைக்கு? அடியே